பிரிட்டிஷ் ஆட்சியை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு கம்பெனி ஆட்சி, இன்னொன்னு பிரிட்டிஷ் மகாராணியோட நேரடி ஆட்சி. வியாபாரம் செய்ய வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்புறம் ஆட்சியும் பிடிச்சது. இதை ஒழுங்குபடுத்த தான் 773ல இந்த சட்டம் வந்தது. பிட் இந்தியா சட்டம் கம்பெனியோட பகுதிகளை பிரிட்டிஷ் சொத்துன்னு சொல்லுச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கண்ட்ரோல் இன்னும் அதிகமாச்சு. 1858க்கு பிறகு கம்பெனி கிட்ட அந்த அதிகாரம் நேரடியா பிரிட்டிஷ் அரசுக்கு போச்சு. இப்போ இந்தியர்களோட குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல தான் 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு. இந்தியர்களோட கோரிக்கைகளை முன்வைக்க ஒரு அமைப்பு. அவங்க நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. மக்களுக்கு பொறுப்பான ஒரு அரசாங்கம் வேணும், இதுதான் அவங்க கேட்டது. அவங்களோட முக்கிய கோரிக்கைகள்: சட்டசபையில அதிக இந்தியர்கள், பட்ஜெட் பத்தி விவாதிக்க உரிமை. சிம்பிள் தான். இந்த தொடர் அழுத்தம் காரணமா தான் 1892ல இந்திய கவுன்சில் சட்டம் வந்துச்சு. இது ஒன்றும் பரிசா கிடைக்கல. இதுல தான் ஒரு முக்கியமான மாற்றம். முதல் முறையா மறைமுக தேர்தல் முறை அறிமுகமாகுது. இது ஒரு பெரிய தொடக்கம். இது ஒரு சின்ன ஸ்டெப் தான், ஆனா பிரதிநிதித்துவ அரசாங்கத்தை நோக்கிய முதல் முக்கியமான படி. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது 1892 சட்டம் தான் பிரதிநிதித்துவத்தோட ஆரம்பம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேட்டர்னை செட் பண்ணுச்சு. இந்தியர்கள் கோரிக்கை வைப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் சீர்திருத்தம் செய்வாங்க. 1909ல வந்த மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் இந்தியர்களோட பங்களிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துச்சு. நம்ம உரிமைகள் போராடித்தான் வாங்கப்பட்டது, தானா கிடைக்கல.